ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி AutoCAD 3Dயில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு கம்பெனி தான் நம்ம 3Dயில் டிசைன் பண்ண போகிறோம் AutoCAD சாஃப்ட்வேரில். தென் இதோட டயா பார்த்தீங்கன்னா 32 அதோட டிஸ்டன்ஸ் 60. இந்த போர்ஷன் பிளேஸ் ஆகிருக்குது 10 கீழே வந்து 10 50 கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கு. தென் இந்த போர்ஷன் வந்து இந்த இதுதான் டாப் ஃபேஸ், இது வந்து ஃப்ரண்ட்டு அல்லது செக்ஷன் சொல்லலாம். இது வந்து இந்த ஃபேஸ் செக்ஷன் ஏ, இது வந்து செக்ஷன் ஏ. இதை பிரித்து இங்கே காமிச்சிருக்காங்க. தென் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்குது 30க்கு. இந்த சர்க்கிள் ரேடியஸ் வந்து 10. சேம் அதே தான் இங்கேயும் 10. தென் இதை வந்து மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணால், ஸோ நீங்கள் சென்டராக போட்டுலாம் இந்த 8 டிஸ்டன்ஸ் தரணும். இல்லை ஜஸ்ட் இதோட மிட் பாயிண்ட் எடுத்திங்கனாலே 8 வந்துடும். டோட்டல் 16. தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துங்க. ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஹோம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணதில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டு ஹோமில் இருக்கும். தென் யூனிட்ஸ் போய்கிட்டு மில்லிமீட்டர் கிளிக் ஓகே. இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு டயாமீட்டர் எடுத்துக்கிட்டு சென்டர் டயா ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32. தென் அடுத்த ரேடியஸ் வந்து 22 ஜஸ்ட் கொடுத்துட்டு ஹோம் பட்டன் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ப்ரெஸ் புல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் புல் டிஸ்டன்ஸ் 60. தென் கிளிக் ஓகே. தென் மூவ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த ஸ்கெட்ச் தான் வேணும். ஸோ அந்த ஸ்கெட்சை வச்சு தான் போடணும். ஸோ நான் ரெஃபரன்ஸுக்கு ஜஸ்ட்டு இதை மூவ் பண்ணிக்கிறேன். தென் டாப் வியூ, தென் இந்த ஸ்கெட்சையும் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சை மூவ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைன் ஸ்ட்ரைட்டாக வரும். தென் 62 இது பார்த்தீங்கன்னா ஓகே. தென் இப்போ ஒரு லைன் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 60. ரைட் கிளிக் ஓகே கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 14 வரும். ஸோ ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு F8 ஆஃப் பண்ணிக்கோங்க. அல்லது ஜஸ்ட்டு இதோட மிட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். தென் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட் ரைட் கிளிக்கு டேஞ்சண்டாக ஒரு லைனு. தென் என்டர். இப்போ மிரர் கமாண்டு இந்த லைனையும் மிரர் பண்ணுறேன். எதுக்குன்னா இந்த லைனை பொறுத்து. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. தென் ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். நம்ம இதை பார்த்து டெலிட் பண்ணிடலாம். இந்த லைனு தென் டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஹோம் பட்டன் கொடுத்துட்டு 3D வியூ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் இதெல்லாம் வச்சாலும் ஓகே. டிஃபால்ட் சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் தான். தென் ப்ரெஸ் புல் ஜஸ்ட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிட்டு 10 வரும். தென் இப்போ மூவ் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு அந்த சிலிண்டரோட பாட்டத்தில் ப்ளேஸ் பண்ணுங்கள். கீழே உள்ள சர்க்கிள் எடுத்துக்கிட்டு தென் ஓகே. இப்போது எகைன் மூவ் கமாண்டு இந்த ஸ்கெட்சை நவுத்திக்கலாம். தென் ரிப்பீட் மூவ் கொடுத்தாலும் ஓகே. ஜஸ்ட் எம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் ஓகே. தென் சேம் கீழே உள்ள இதை பிடிச்சி 5 கீழே உள்ள சென்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டு மூவ் 5 டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் 5. தென் இந்த ஸ்கெட்ச் தேவையில்லை. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் பட்டன் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டு வியூ மாற்றிக்கோங்க. தென் இப்போது இந்த 3D ஸ்கெட்சை ரெஃபரன்ஸாக வச்சு தான் போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 16, தென் ஒரு 10, எகைன் ஒரு 16, க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டரு. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 3. எதை ஆஃப்செட் பண்ணோன்னா அப்பர் லைன் மேலே போட்ட லைன். ஓகே மேலே போயிடுச்சா?
தென் இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். கீழே வரணும், மேலே கொடுத்துட்டேன். சேம் ஆஃப்செட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3, தென் ஆஃப்செட்டு கீழே வந்து 3. ஓகே, நான் இப்போ மேலே உள்ள லைனை டெலிட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த போர்ஷனை போட்டுட்டு தென் 3 கொடுத்து கட் பண்ணாலும் ஓகே, டைரெக்டாக போட்டாலும் ஓகே. தென் ஓகே, கட் பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஐ மீன் ப்ரெஸ் புல் அல்லது எக்ஸ்ட்ரூட். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ நமக்கு பின்னாடி வேணும். ஸோ மைனஸில் கொடுக்கணும், -60. ஓகே, எகைன் ஃப்ரண்ட்டு. இதுவே நம்ம பேக்கில் இருந்தால் முன்னாடி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான். சேம் ஹைட் பார்த்தீங்கன்னா 16, 10 தான். இது வந்து 10, இது 30, இது வந்து 10. ரைட் சைடு ஹரிசாண்டல் லைன். தென் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அடுத்து வந்து ஜாயின் கமெண்டு, ஃபுல் ஜாயின் தான். தென் ஹோம் பட்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் புல், சேம் -60. தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து ஓகே, இப்போ கட்டு சின்ன சர்க்கிள் போட்டு கட் பண்ணுறது தான் பாக்கி. நம்ம ஓகே, இந்த ஸ்கெட்ச் கொஞ்சம் விசிபிளாக இருக்குது, அதை வேணால் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் யூனியன் கமெண்ட் எடுத்துக்கிட்டு 4 பார்ட்டியும் யூனியன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பார்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. கஸ்டம் வியூ டாப்பில். தென் இதை நம்ம வந்து ஓகே, டாப்னு அந்த சர்க்கிளோட டாப்புக்கு போயிடுச்சா. ஓகே, தென் மூவ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கெட்ச் நமக்கு தேவையில்லை. தென் டெலிட்டு. டாப் வியூ ஓகே, இதை நம்ம வந்து 2D ஃப்ரேமுக்கு மாற்றிக்கலாம். தென் சேம் டயாமீட்டர், ஜஸ்ட் இங்கிட்ட ஒரு சர்க்கிள் வந்து 10 டயா. தென் மூவ் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து 10, அடுத்து 20, தென் 40. 20 கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதிலே காப்பி ஆகிரும். ஸோ காப்பி ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 20, தென் நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 40. 20 + 20 40 அந்த கணக்கில் இருக்கணும். 20 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 கிரியேட் ஆன இடத்துலையே இன்னொரு சர்க்கிள் கிரியேட் ஆகிரும். தென் இதை சப்ராக்டும் பண்ணலாம், ஜஸ்ட்டு ப்ரெஸ் புல் பண்ணிவிட்டு விடலாம். சேம் ஆப்ரேஷன் தான். ஸோ நான் இப்போ வந்து லெஃப்ட் வியூ. ஓகே, லெஃப்ட் வியூக்கு எடுத்துக்கிட்டு சேம் டயாமீட்டர், சர்க்கிள் 10 தான். இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட்டு 15, ரைட் சைடில் 15. தென் சேம் மூவ் கமாண்டு, மேலே பார்த்தீங்கன்னா 10ன்னு நினைக்கிறேன், 10 தான். சேம் இப்போ காப்பி வந்து 30. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து சேம் ப்ரெஸ் புல் தான். ஓகே, ஜஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் தேவையான பொசிஷனுக்கு. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. தென் ஜஸ்ட்டு ப்ரெஸ் புல் தான். அவ்வளோதான். இந்த வந்து டயக்ராமு 3Dயில் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டயக்ராம் போடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் காம்ப்ளெக்ஸ், கொஞ்சம் ஸ்வீப்பு, கொஞ்சம் கர்வு அந்த மாதிரி தான் வரும். மீடியம் லெவலில் இருந்து டயக்ராம் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் கற்றுக்க. இதேமாரி நிறைய டுட்டோரியல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.